ஒரு பேட்டி மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. தந்தி டிவியின் பேட்டி தேசிய பேசு பொருளாக இருக்கிறது. யாருடைய பேட்டி, என்ன கருத்து பார்த்துக்கலாம். இன்றைக்கு இருக்கிற ப்ரோபகண்டா மிஷினில் என்னை பொறுத்த வரைக்கும் யாருமே மோதிக்கு மேட்ச் இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். இன்னைக்கு ப்ரோபகண்டாவில் அந்த பிஜேபியோட கட்சிக்காக நான் வேலை செய்ய தயாராக இருக்கிறேன். சோஷியல் ராகுல் நின்னாலுமே கஷ்டமா போ. என்னை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு நீங்கள் 1-to-1 மேட்ச் பண்ணீங்கன்னா இன்னைக்கு அவர்களுக்கு இருக்கும் ப்ராபகண்டா மிஷின், அவருக்கு இருக்கும் நேச்சுரல் அட்வான்டேஜ் ஆஸ் எ பிரைம் மினிஸ்டர்னு பார்த்தீங்கன்னா கஷ்டம். ஆனால் பிஜேபியை தோக்கடிக்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக தோக்கடிக்க முடியும் தான் சொல்லுவேன். ஏன்னா அதுக்கு வந்து எலக்டோரல் அரித்மெட்டிக்கை கரெக்டாக போட்டு மெசேஜிங்கை கொண்டு போனீங்கன்னா ஆஸ் அ பொலிட்டிக்கல் பார்ட்டி பிஜேபியை கண்டிப்பாக தோக்கடிக்க முடியும். மோதியோட பாப்புலாரிட்டி அதுக்கு ஒரு ஃபேக்டராக இருந்தாலும் மோதிக்கு இணையாக, மோதிக்கு ஈக்குவலண்ட்டாக ஒரு நபரை இன்னைக்கு உருவாகுங்கன்னு சொன்னீங்கன்னா எனக்கு இன்னைக்கு இமீடியட்டாக ஒரு பேரை என்னால் சொல்ல முடியாது. காங்கிரஸ் கட்சி இந்த கருத்துக்கு திரு கார்த்தி சிதம்பரம் அவர்களுக்கு நோட்டீஸ் அனுப்பி இருக்கிறது. இது தேசிய அளவில் இன்று பேசு பொருளாகினாலும் கூட இதற்கு மூல காரணமாக காங்கிரஸ் கட்சி இதை சர்ச்சைக்குரிய வகையில் பார்த்து அது முதல்ல காங்கிரஸ் கட்சியில் புயலை கிளப்பி தேசிய அளவில் பேசு பொருளாகி இருக்கிறது. நிறைய கேள்விகள் எழுந்திருக்கின்றன. இதற்கு பதில் கூறும்பொழுது திரு கார்த்தி சிதம்பரம் என்னுடைய பேட்டியை, என்னுடைய கருத்தை முழுமையாக உள்வாங்குங்க, அதோடைய தன்மையை உள்வாங்கிட்டு சொல்லுங்க அப்படின்னு விளக்கம் கொடுத்திருக்கிறார். காங்கிரஸ் கட்சியுடைய உட்கட்சி அரசியல் ஒரு பக்கம், பர்சனாலிட்டி பேட்டில் நரேந்திர மோடியை எதிரணியால் வீழ்த்த முடியாத இமேஜாக நரேந்திர மோடி இமேஜ் இருக்கிறதா? இந்த கருத்து சரிதானா இல்லை இதுதான் யதார்த்தமா? வேறு இனங்களில் தான் காங்கிரஸ் கட்சியாகட்டும் எதிர் அணியாகட்டும் பாஜகவை வீழ்த்துறதுக்கு முயல வேண்டுமா? இது வந்து நரேந்திர மோடியுடைய ஸ்ட்ராங் பாயிண்ட் என்று கருதி வேறு இனங்களில் வீழ்த்தணும் அப்படிங்கிறது யதார்த்தமான கருத்தா? இது யதார்த்தமான கருத்தா, சர்ச்சைக்குரிய கருத்தா, வீழ்த்த முடியாததா நரேந்திர மோடியுடைய இமேஜ்? விவாதிக்கலாம். இந்த நிகழ்ச்சியில் நம்முடைய பங்கேற்கக்கூடிய விருந்தினர்கள் அரங்கத்தில் திரு காரை செல்வராஜ் மதிமுகவின் சார்பாக, பாஜகவின் சார்பாக திரு எஸ்.ஜி. சூர்யா, காங்கிரஸ் கட்சியின் திரு திருச்சி வேலுசாமி மற்றும் டாக்டர் சுமந்த். டாக்டர் கிட்டேருந்து நிகழ்ச்சி ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன். பர்சனாலிட்டி பேட்டில் நரேந்திர மோடியை எதிர்கொள்ள முடியாது, வீழ்த்த முடியாது, இது சரியான கருத்தா இல்லை சர்ச்சைக்குரியதை தான் பார்க்கணும்? இல்ல, இது சரியான கருத்து என்பதில் எந்த விதமான ஒரு சந்தேகம் இருக்க முடியாது. ஏன்னா 2019 அதுதானே ஆச்சு. மோடி வர்சஸ் ராகுல்னு கட்டமைச்சது பாஜக. எங்கு அவர்களுடைய இன்னைக்கும் அவங்களுடைய முயற்சி, பாஜகவினுடைய முயற்சியும் சரி கவலையும் சரி, இதை வந்து ஒரு பர்சனாலிட்டி பேட்டில், மோடி வர்சஸ் ஹூ அப்படின்னு கொண்டு போனாதான் அவர்களுக்கு அட்வான்டேஜ். அவர்கள் கவலை வந்து இந்த இந்தியா கூட்டணி வந்து வேற ஒரு ஜெனரலா இஷ்யூஸ்ல போய் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க, இல்ல ஐடியாலஜி பேஸ்டா செகுலரிசம் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. அதெல்லாம் தான் வந்து பாஜக கவலை. அவங்களுக்கு என்ன வேணும்? மோடி வர்சஸ் ராகுல்னு கொண்டு போங்க அப்படின்னா அவங்களுக்கு சுலபமாக வெற்றி பெற்று விடலாம் அப்படிங்கிற நம்பிக்கை தான் அவர்களுக்கு இருக்கிறது. சோ திரு கார்த்தி சிதம்பரம் அவர்கள் சொன்னதுல வந்து நான் எந்த விதமான ஒரு தவறும் பார்க்கவில்லை. அப்கோர்ஸ் அது ஷோகாஸ் நோட்டீஸ், அவரை கவுக்கணும், அவர் டிஎன்சிசி தலைவரா வரக்கூடாதுன்னு கட்சிக்குள்ள ஒரு குரூப் இருக்காங்க. அவங்க அதை கவுக்கிறதுக்காக மாநில டிசிப்ளினரி கமிட்டி தான் வந்து அந்த நோட்டீஸ் இஷ்யூ பண்ணியிருக்கிறாங்க. இல்ல, அவர் சிரிக்கலாம், பட் அவர் ஒத்துக்க முடியாது. பட் அவருக்கும் தெரியும், அவருக்கு நன்றாக தெரியும் தமிழ்நாட்டுல காங்கிரஸ் கட்சியில உட்பிரிவுகள் அப்படிங்கிறது எவ்வளவு நாட்களாக இருந்திருக்கிறது. சார் வீட்டுக்கு வீடு வாசப்படி சார், காங்கிரஸ் கட்சியில கொஞ்சம் பெருசு, அவ்வளவுதானே? இல்ல, நான் ஒத்துக்கிறேன். எல்லா கட்சியும் உட்பிரிவு இல்லாத, உட்பிளவுகள் ஆக்ஷன்ஸ் இல்லாத கட்சியே கிடையாது. ஆனால் காங்கிரஸ்ல அது ஒரு டெமோக்ராட்டிக் கட்சிங்கிறதுனால அது வெளிப்படையாகவே அதை பத்தி விவாதம் நடக்கும் அதிகமா. சத்தியமூர்த்தி பவன்ல ஒருத்தர் சேரை தூக்கி போடுவாங்க. இதெல்லாம் வந்து பார்ட் ஆஃப் தி தமிழ்நாடு காங்கிரசினுடைய ஒரு ட்ரெடிஷன், பல ஆண்டு காலமாக இருந்திருக்கிறது. பட் மிக முக்கியமாக தமிழ்நாடு காங்கிரஸ் இன்று கிட்டத்தட்ட ஒரு திமுகவினுடைய ஒரு பிரான்ச் ஆபீஸ் மாதிரி ஆகி கொண்டிருக்கிற ஒரு சூழல் ஏற்பட்டது. அத வந்து இன்ஃபேக்ட் திரு கார்த்தியும் அதுக்கு ஒரு காரணம். உதாரணத்துக்கு நம்ம சனாதன தர்ம விஷயம் வரும்போது திரு உதயநிதிக்கு ஆதரவாக திரு கார்த்தி சிதம்பரம் பேசினார், உங்களுக்கு நினைவு இருக்கலாம். சோ காங்கிரஸ்ல என்னங்க, இன்னைக்கு நீங்க பாராளுமன்ற தேர்தலில் காங்கிரஸ் கேண்டிடேட்டா நீங்க போட்டியிடணும்னா நீங்க போய் பணி செய்ய வேண்டிய இடம் அறிவாலயம், நாட் சத்தியமூர்த்தி பவன் ஆர் நாட் காங்கிரஸ் ஹெட் ஆபீஸ் இன் டெல்லி. திமுக யாருக்கு சாதகமாக
இறுதியாக பேசுகிறார்களோ அவர்கள் தான் காங்கிரஸ் தோழமை கட்சி. இன்னொன்னு அது வந்து ஒரு லார்ஜர் பிளேயர் தமிழ்நாட்டில். ஸோ அது ஒரு சக்சஸ்ஃபுல் அலையன்ஸாகவும் இருந்துட்டு வந்துட்டு இருக்கு. அப்படிங்கும் போது இந்த ட்ராக் ரெக்கார்டின் அடிப்படையில் அதை தொடர்றதுல என்ன இருக்குங்கிறது ஒரு பக்கம். மோடியோட இமேஜை வீழ்த்த முடியாது அப்படிங்கிற அந்த கருத்தை எப்படி ஒரு காங்கிரஸ்காரன் எதிர்கொள்வான்? அவங்களுக்கு பார்க்கும்போது என்ன ராகுல் காந்தியால வீழ்த்த முடியாதா? இருங்க அவர் என்ன சொன்னாரு அந்த ஸ்டேட்மெண்ட்ல ப்ராபகண்டா மெஷின் சொன்னார். ப்ராபகண்டா மெஷின் அப்படிங்கிறது வந்து இந்த மீடியாவினுடைய பலம். அது ஒரு அசுர பலம். அதுல எந்த விதமான ஒரு மாற்று கருத்தும் இல்லை. 24/7/365 டெலிவிஷன் சேனலாக இருக்கட்டும், இது சோசியல் மீடியாவாக இருக்கட்டும், அந்த நான் ஸ்டாப் ப்ராபகண்டா மெஷின் இருக்கும்போது அதை தாண்டி யாராலையும் வெற்றி பெறுவது கடினம். So திரு கார்த்தி வந்து மோடி இஸ் a much better leader than ராகுல் காந்தி என்று கூறவில்லையே. அவர் சொன்னது இந்த ப்ராபகண்டா மெஷின்ல அவரை நேருக்கு நேர் மோதுவது ரொம்ப கடினம், which is a fact. and fact நான் சொல்ல வேண்டாம், நீங்க சொல்ல வேண்டாம், 2019 நடந்திருக்கு. சோ இன்று இது 2019 இல்லையே, இது 2024 ஆச்சே. நீங்க வந்து பலத்துக்கு போகும்போதே உங்க பலவீனத்தை காட்டிட்டு போவீங்களா, இல்ல பலத்தை உங்களுடைய பலங்களை வலியுறுத்தி போவீங்களா? எங்க தலைவர்கள் யாரும் மோடியை மேட்ச் பண்ண முடியாது அப்படின்னு சொல்வது வந்து அது எதிரணிக்கு வலு சேர்க்காத எனவே இல்ல. இன் டர்ம்ஸ் ஆஃப் ப்ராபகண்டா, இன் டர்ம்ஸ் ஆஃப் பர்சனாலிட்டி, இன்றைய சூழலில் அது யதார்த்தம். நீங்க கார்த்தி சிதம்பரம் சொல்லலன்னு வச்சுக்கோங்க, அது வந்து பி ஆயிரும். கார்த்தி சிதம்பரம் சொன்னதுனாலதான் அது உண்மைங்கிறது அல்ல. இட் இஸ் a fact. everybody knows it. காங்கிரஸ்லயும் எல்லாருக்கும் தெரியும். அவர்களால வெளிப்படையா பேச முடியாது. அதனால இல்ல, நீங்க கார்த்தி சொன்ன அந்த அடுத்த ஸ்டேட்மெண்ட் நீங்க பார்க்காம விட்டுட்டீங்க. பிஜேபியை வீழ்த்த முடியும், பிஜேபியை வீழ்த்த முடியும். இது வந்து ஒரு பர்சனாலிட்டி கான்டெஸ்டா ஆக்காமல் நாம் செயல்பட்டால் பாஜகவை வீழ்த்த முடியும்ங்கிறார். which I personally think is 100% correct. இன்று 3 மாநிலங்கள்ல அதிகாரப்பூர்வமற்ற செய்திகள் வந்து ஆம் ஆத்மி கட்சிக்கும் காங்கிரசுக்கும் தொகுதி உடன்பாடு ஏற்பட்டு விட்டது. பஞ்சாப்லயும் டெல்லியிலயும் பார்ட்னர்ஸ், இந்த இந்தியா அலையன்ஸ் பார்ட்னர்ஸ் மகாராஷ்டிராலையும் கூட்டணி சீட் ஷேரிங்க டிஸ்கஸ் பண்ணி ஃபைனலைஸ் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறது. சோ இதெல்லாம் இது வந்து பிளஸ் மதசார்பின்மை கொள்கை, இதை மாதிரி முன்வைத்து பாஜகவை வீழ்த்த முடியுமா, அல்லது மோடி வர்சஸ் சம்படி என்று வீழ்த்த முடியுமா என்றால் மோடி வர்சஸ் சம்படின்னு சொல்லி 24இல் வீழ்த்த முடியும். அவருடைய பாப்புலாரிட்டி தெரியாது, அதை வைத்து வீழ்த்தலாம். யதார்த்தத்தை பேசியிருக்கிறார் அப்படிங்கிறீங்க திரு திருச்சிவேலுசாமி. அந்த யதார்த்தத்தை ஏத்துக்கணும் தானே. காங்கிரஸ் கட்சியே இதை சர்ச்சைக்குரியதா பார்த்தது. அவர் ஒன்றும் பிஜேபியை வீழ்த்த முடியாதுன்னு சொல்லலையே. சில யதார்த்தங்களை ஏத்துக்கிட்டு தானே உங்க தரப்புக்கு ஒரு பலம் இருக்கும், இன்னொரு தரப்புக்கு இன்னொரு பலவீனம் இருக்கும். அதை அனலைஸ் பண்றதுல என்ன தப்பு? ஈவன் ஓபன் உங்க பார்வை என்ன? முதல்ல சுமன் சி ராமன், அதான் முதல்ல சுமன் சி ராமன் அவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எதுக்கு? அவர் சொல்ற போது காங்கிரஸ் ஒரு டெமோக்ராட்டிக் பார்ட்டி, அதனால அதுக்குள்ள இந்த பிரிவுகள் இருக்கிறது இயற்கைனாரு. அது 100% உண்மை. இது பிஜேபியில் யாராவது சொல்லிட்டு அந்த கட்சியில் இருக்க முடியுமா? இருக்க முடியாது. ஆனா சுமன் ராமன் இன்னொன்னையும் சொன்னார். தெரிஞ்சே பேசுறீங்களா? சுப்பிரமணியன் சாமி காலையில இருந்து ராத்திரி வரைக்கும் என்ன சொல்லிட்டு இருக்காரு? உங்க இருக்குமா இருந்தவர் அதுவும் என்னெல்லாம் பேசிட்டு இருக்காருன்னு கேக்குறீங்க. அவரை பத்தி அந்த கட்சியில யாராவது எடுத்து பேசியிருக்காங்களா? இல்ல. இங்க வாத பிரதிவாதம் காங்கிரஸ் உண்டுங்க, அங்க கிடையாதுங்க. அடிமை கூடாரத்துல ஓகே பாஸ் தான். சுதந்திர சிந்தனை இருக்கிற இடத்துல தான் பேச முடியும். அதை நான் சொல்றேன். அதே போல சுமந்த் ராமன் இன்னொருத்த தெளிவுபடுத்திட்டார். இந்த பேட்டியை அதிலே முடிஞ்சு போச்சு. அருமை தம்பி கார்த்திக் சிதம்பரம் அவர் பேட்டியை முழுசா கேளுங்கன்னார். இப்ப உங்களுக்கு எளிமையா சொல்றேனே, இப்ப தமிழ்ல இருக்கிறது அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு. கன்னியாகுமரியில் இருக்கிறவங்களுக்கு இருக்கிறதுனா தான் புரியும். திருச்சி தஞ்சாவூருக்கு வந்தா இருக்கிறதுனா புரியாது, இருக்கு அப்படின்னா தான் புரியும். இதே உங்க ஊருக்கு சென்னைக்கு வந்துட்டா இருக்கிறதுனாலும் புரியாது, இருக்குனாலும் புரியாது. கீது பாம்பா ஒவ்வொரு இடத்துல வார்த்தைகள் வித்தியாசப்படும், ஆனா பொருள் ஒண்ணுதான். அடுத்த வாட்டி சென்னைக்கு வருவீங்க பாத்துக்கலாம். புஷ்பங்கிறோம் இல்லைங்க, அதைத்தான் நான் சொல்ல வர்றேன். அதுக்குள்ள முந்திரிக்கல. இப்ப கார்த்தி சிதம்பரம் என்ன சொன்னாரு? பிஜேபி வீழ்த்த முடியாத கட்சியெல்லாம் வீழ்த்த முடியும்னு பின்னால சொல்லிட்டாரு. முன்னால சொன்னாரு மோடியுடைய இமேஜை வீழ்த்த முடியாது, அவர் வந்து அவருக்கு இணையா இன்னொருத்தர் இல்ல. அது உண்மைதான். இமேஜ் என்கிற வார்த்தைக்கு நீங்க எடுத்துக்கிற பதில் வேற, பொருள் வேற, நான் எடுத்துக்கிற பொருள் வேற. இப்ப ஃபேமஸ் நோட்டோரியஸ் அப்படின்னு சொன்னா உங்களுக்கு புரியும். இப்ப பிஜேபியில மோடியுடைய இமேஜ் என்ன? 10 ஆண்டு காலங்களாக போகுது பிரைம் மினிஸ்டர் வந்து. இதுவரையிலும் உங்க தினத்தந்தியில இருந்து எந்த டிவிக்காவது அவர் பேட்டி கொடுத்திருக்காரா?
பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்தியிருக்கிறாரா? இல்ல. பாராளுமன்றத்தில் ஏதாவது ஒரு விவாதத்தில் கலந்துக்கிறாரா? இல்ல. இல்ல நீங்க போய் பேட்டி எடுத்தீங்க. ஏங்க அவர் எங்கெங்க எந்தெங்க பிரஸ் மீட் பண்ணாரு? பிரஸ் மீட் பண்ணவே இல்லைங்க. இல்ல திருச்சி வேலுசாமி ஒரு வாட்டி போய் கோயம்புத்தூர்லயே எங்கயோ போய் பேட்டி எடுத்துட்டு வந்தாரு. இல்ல நம்ம தொலைக்காட்சிக்கு 14லயும் 19லயும் கொடுத்திருக்காங்க. அது ஏங்க சுமந்திராமனுக்கு தெளிவா தெரியும் அது டிராமா. முன்னாலே பேசி வச்சுட்டு எடுத்தது. ராகுல் காந்தி பேட்டி பண்றது. ராகுல் காந்தி பேட்டி கொடுத்திருக்காங்கன்னு கேக்குறேன். இல்ல ராகுல் காந்தி பேட்டி கொடுத்தாரு, மோடியும் பேட்டி கொடுத்தாரு. நம்ம அதுக்கு தாண்டி போய்டும். என்ன சொல்றது மக்களுக்கு சேர்ந்துட கூடாதுன்னு நினைக்கிறீங்களா? பிரஸ் மீட் வச்சிருக்காரான்னு கேக்குறேன். 10 பேர் பத்திரிகையாளர் கேள்வி கேட்டு எங்கயாவது பதில் சொல்லிட்டாரா? உலக வரலாற்றிலே ஒரு நாட்டுடைய தலைவன் பிரஸ் மீட்டே பார்க்காத 10 வருஷம் ஆண்டிருக்கிற ஒரே தலைவர் இவர்தான். அந்த இமேஜை யாராவது வீழ்த்த முடியுமா? இவர் பிரதமரா வர்றதுக்கு முன்னால நான் ஆட்சிக்கு வந்தா 6 மாசத்துல பெட்ரோல் விலையை பாதியா குறைப்பேன்னாரு. அதே மாதிரி ஆண்டுக்கு 2 கோடி பேருக்கு வேலை கொடுப்பேன்னாரு. விவசாய இடுபவர்களுக்கு 2 மடங்கு விலை லாபத்தை கொடுப்பேன்னாரு. 10 வருஷம் கழிச்சு இன்னைக்கு என்ன சொல்றாரு? 2047 இந்தியா வல்லரசாகும். 47 வரல இவரே இருக்க போறதில்ல. இப்படி எல்லாம் பேசி மக்களை குழப்புற இந்த இமேஜ யாராவது உருவாக்க முடியும்? அது முடியாது. அது கிளியரா சொல்லிருக்காரு திரு கார்த்தி. தெளிவா அந்த தெளிவு ஏன் காங்கிரஸ் கட்சியில நோட்டீஸ் கொடுத்தவங்களுக்கு புரியல? அவங்க ஊர்க்காரங்க அதை தாங்க நான் சொல்றேன். சில நேரங்கள்ல சொன்னாலும் புரியாது மண்ணாலும் வித்தையுமா. அரசியல் என்பது ஒரு வித்தியாசமானது. சில விஷயங்களை விவாதத்துக்கு கொண்டு வர்றது லாபம். இத விவாதத்துக்கு நாங்க கொண்டு வரணும். இப்ப இந்த பேட்டி எடுப்பீங்களா இந்த டாபிக்ல? இல்ல இதன் மூலமா பப்ளிக் இதனால உங்களுக்கு என்ன பலம்? இல்லை, நீங்க அங்கதான் புரிஞ்சுக்கல. மோடி இமேஜை வீழ்த்த முடியாதுன்னு அவர் இந்த பேட்டியில ஒரு அம்சமா சொல்லி 3 வாரம் ஆச்சு. கார்த்தி அதான் கேக்குறாரு. அது ஏன் இன்னைக்கு கொண்டு வரீங்க? ஏங்க என்னதான் சொல்ல விட மாட்டீங்களே. இமேஜுக்கு விளக்கம் சொல்லிட்டேனாங்க. அவருடைய இமேஜ் இப்ப இதுவரையிலும் ஒரு பிரஸ் மீட் பண்ணல. அவர் சொன்ன எதையுமே 10 ஆண்டுகள்ல செய்யல. 53 கோடி ரூபாய் 53 லட்சம் கோடி மட்டும் கடன் இருந்த மத்திய அரசுக்கு இன்னைக்கு 175 லட்சம் கோடி கடன் வந்துருச்சு. ஆனா உருப்படியா இந்தியாவில் ஏதாவது ஒரு திட்டத்தையாவது கொண்டு வந்திருக்கிறாரா? பொதுத்துறையை உருவாக்கலைங்கிற மட்டுமல்ல, பொதுத்துறையை வித்திருக்கிறாரு. இந்த மாதிரி விவாதங்களை வாத பிரதிவாதங்களை நீங்க சொல்ற கருத்தை கார்த்தியும் கேக்குறாரு. வெற்றி அடைகிறது. அந்த பேட்டியில நீங்க பாத்திருப்பீங்க. கார்த்தியும் கேக்குறாரு. அவருக்கு ஏன் நோட்டீஸ் கொடுத்திருக்கீங்க? இப்போ இதெல்லாம் ஒரு ட்ராக் ரெக்கார்ட் சொல்லி கேட்டாங்க. உங்கள மாதிரி ஆட்களை பேச வைக்க அதத்தாங்க நான் சொல்றேன். உங்களை மாதிரி ஆட்களை பேச வைக்கிறதுக்கும் உங்களை மாதிரி டிவியில விவாதத்தை கொண்டு வர்றதுக்கும் இது ஒரு வழி. அதாவது பாசிட்டிவ் அப்ரோச், நெகட்டிவ் அப்ரோச் உண்டு. அதுக்கு கார்த்தி அடிச்சாரா இருக்கா அப்படின்னு கேக்குறது வேற. கார்த்தி அதுக்கு கார்த்தியை பலி கொடுக்குறீங்களா? அதுக்கு தாங்க நாங்க பண்றோம். பலி கொடுக்கல. கார்த்திகை ஏங்க பலி கொடுக்கணும்? நாங்க எங்க வீட்டு பிள்ளைங்க, எங்க எம்பிங்க, எங்க மரியாதைக்குரிய ஒரு தலைவருடைய பிள்ளைங்க. அவர் இப்போ என்ன கட்சி விட்டு போறேன் நான் சொல்லியிருக்கிறாரு. தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி தலைமை பதவி கொடுங்க, நான் இன்னும் வேகமா செயல்படுவேன் தான் சொல்லியிருக்கிறாரு. அப்ப அவரை பலி கொடுக்கிறன்னு அர்த்தம். இதன் மூலமாக பொதுமக்கள் மத்தியில் ஒரு விவாதத்தை கொண்டு வந்து இந்த உண்மையை கொண்டு போய் சேர்க்க இது ஒரு யுக்தி, ஒரு ஸ்ட்ராட்டஜி. அதைத்தான் நாங்க இதை ஆமா இது ஒரு ஸ்ட்ராட்டஜி சார். உங்களுக்கு தமிழ்ல யுக்தினா புரியல, இங்கிலீஷ்ல தான் சொல்லணும். இது ஸ்ட்ராட்டஜி. அதுல நீங்களும் சேர்ந்து விழுந்திருக்கீங்க. அதனால உங்களுக்கு நன்றி தான் சொல்லுவோம். ஓகே, இது மட்டும் நாங்க நோட்டீஸ் கொடுக்கலன்னா நீங்க விவாதத்துக்கு இந்த தலைப்பு எடுத்திருப்பீங்களா? மோஸ்ட் வெல்கம். டாக்டர் சுமந்த், இது ஒரு யுக்தி புரிஞ்சுக்காம பேசுறீங்களே. நான் மற்றவங்கள்ட்ட வரேன். சுருக்குமா டாக்டர் சுமந்த்? இல்ல நிஜமாவே எனக்கு இது, அதாவது அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு இதுல அவர் சொன்ன ஃபுல் மீனிங் என்னன்னு அவங்களுக்கு புரிஞ்சிருச்சுன்னா அவரோட போன்ல பேசிட்டு ஓஹோ இதுதான விஷயம், நாங்க ஃபுல்லா பாக்கலைங்க, ஆர் இதுதான் மத்தோட பையில மூட வேண்டியது தானே. எதுக்கு ஒரு ஷோகாஸ்? இது ஒரு யுக்தி சார், இது ஒரு யுக்தி. இப்ப மோடி இமேஜ் பேச போறா இருக்குல்ல, உங்களை பேச வைக்கிறதுக்காக செய்றோம். இருங்க கொண்டு வரதுதான். இல்ல ஒரு நிமிஷம், இது ஒரு யுக்திங்கிறது நான் ஒத்துக்கிறேன். எதுக்காக யுக்தினா, கார்த்தி தலைவர் பதவிக்கு வரக்கூடாதுன்னு ஒரு அணி, கட்சிக்குள்ள இருக்கிற ஒரு அணி கவுக்கிறதுக்காக ஒரு யுக்தி. சோ யுக்திங்கிறது கரெக்ட். ஆனா எதுக்காக யுக்திங்கிறதுதான் திருச்சி வேலுசாமி அப்படியா? அதாவது காங்கிரஸ்ல பிளவு இருக்கு, அதாவது பிரிவு இருக்குன்னு சொல்றீங்க. எங்க கட்சி சின்ன எதுங்க? கை தானே. கை இப்படி இருக்கதோ இருக்கு. இத விரிச்சீங்கன்னா விரல் இருக்கு. 5 தனித்தனி பிரிவு தான். அல்ல உதயசூரியன் நீங்க நினைச்சா அது உங்க நான் என்ன பண்ணுவேன்? இப்படி காட்டினா ஒரு அர்த்தம், இப்படி காட்டினா ஒரு அர்த்தம், இப்படி காட்டினா ஒரு அர்த்தம், இப்படி வரும். ஆனா எதிரிய தாக்குற போது இப்படி மடக்கி தாக்குறோம்ல, அது எங்க சின்ன அதுதாங்க. எங்களுக்குள்ள பிளவு இருக்கிற மாதிரி காட்டி உங்களை பேச வைப்போம்.
ஆனா எதிரியை தாக்குற போது 3 மாசம் கழிச்சு தேர்தல்ல பாருங்க, கார்த்திக்கு யார் நோட்டீஸ் கொடுக்குறாங்க, யார் எதுக்குறாங்க, கார்த்தி எல்லாரும் சேர்ந்து ஒன்னா சேர்ந்து உங்களை அந்த எதிரியை தாக்குற அந்த காட்சியை பார்க்க தான் போறீங்க. அதுவரை மக்களை பேச வைப்பதற்கு ஒரு யுக்தி. பெரிய தாக்குதல் காத்துட்டு இருக்கு திரு சூர்யா. ஒரே ஒரு கவலை என்னன்னா, ஆமா நிச்சயமா ஒரே ஒரு கவலை என்னன்னா, ஐயா வேலுசாமி அவர்கள் வந்து கார்த்திக் ஆதரவா போய் அவருக்கு ஏதாச்சும் நோட்டீஸ் வந்துருமோ உங்க சேனல்னால அப்படின்னு ஒரு கவலையா இருக்கு ஐயா. அந்த கட்சியோட ஜனநாயகம் கிடையாதுங்க. நீங்க ஒன்றுதான் புரிஞ்சுக்கிறீங்க. ஏற்கனவே எனக்கு நோட்டீஸ் வந்திருக்கு, நான் விளக்கம் சொல்லியிருக்கேன். அது எங்க கட்சியில ஜனநாயகம் இருக்கு. பிஜேபி முடியுமா? தமிழ்நாடு விளக்கம் சர்ச்சையெல்லாம் பேசணும். பிஜேபி முடியுமான்னு சொல்லுங்க. அங்கேயே பேச முடியும், சில சர்ச்சையெல்லாம் பேச முடியாது தமிழ்நாடு பிஜேபி சர்ச்சையெல்லாம். ஐயா விவாதத்துக்குள்ள போறேன். ஹரி, நீங்க வந்து விவாதம் கண்டக்ட் பண்றீங்க. ஒரு நிகழ்ச்சி இருக்கு, யார் மனசுல யாரு அப்படின்னு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இப்போ நான் வந்து 2-3 வாக்கியம் சொல்ல போறேன். அது யார் சொல்லியிருக்காங்கன்னு நீங்கள் வந்து கெஸ் பண்ணணும். மற்றவங்களுக்கு வாய்ப்பு இல்லை, நெறியாளருக்கு மட்டும் வாய்ப்பு கொடுக்குறேன். பிரதமர் மோடி தலைமையில் நாடு ஒன்றன் பின் ஒன்றாக வரலாற்று சாதனைகளை நிகழ்த்தி வருகிறது. நமது நாட்டின் மீதான மரியாதை அபரிவிதமாக வளர்ந்துள்ளது. இதை சுப்பிரமணியன் சாமி சொல்லலை. இதை சொன்னது திரு அசோக் கெலாட் அவர்கள். அவர் வந்து முன்னாள் ராஜஸ்தான் முதலமைச்சர். அடுத்த கேள்வி கேட்குறேன். நீங்கள் எங்கள் மாநிலத்துக்கு நிறைய திட்டத்தை கொடுத்திருக்கிறீர்கள். மத்திய அரசின் வழிகாட்டுதலின் கீழ் நாங்கள் பணிபுரிந்தோம். என் அனுபவத்தில் நான் எந்த பாரபட்சத்தையும் உணரவில்லை. நாங்கள் கேட்டு இல்லை என்று எதையுமே பிரதமர் மோடி சொன்னதில்லை. நீங்க அப்பாயின்ட் பண்ண ஜம்மு காஷ்மீர் ஆளுநர் இதை சொல்லல. தவறு. இதை சொன்னது யாருன்னா சத்தீஸ்கர்னுடைய முன்னாள் துணை முதலமைச்சர், காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர் திரு TS சிங் தியோ. அடுத்தது, பிரதமர் மோடி ஒரு நேர்மையான அரசியல்வாதி, விமர்சனங்களை சகித்துக் கொள்ளும் திறன் கொண்டவர். அவர் விமர்சனங்களை பரந்த மனப்பான்மையோடு புன்முறுவலோடு ஏற்றுக்கொள்கிறார். இதுக்கு சொல்லுங்க, கரெக்டா பார்க்கலாம். சொல்லுங்க ஹரி. இது எனக்கு லைஃப் லைன்லாம் கிடையாதா? 50-50 எல்லாம் கிடையாதா? பதில் சொல்லுங்க. அமித்ஷா இல்லை, தப்பா சொல்லிட்டீங்களே அண்ணே. இதை சொன்னது யாருன்னா உங்களோட 60 ஆண்டுகள் பயணித்த திரு குலாம் நபி ஆசாத் அவர்கள். வர இருங்க. திரு மோடி அவர்கள் இப்பதான் புரியுதா? அமித்ஷாவுக்கும் குலாம் நபி ஆசாதுக்கும் இப்ப வித்தியாசம் இருங்க. திரு மோடி அவர்கள் காந்திய கொள்கைகளை பின்பற்றக்கூடிய ஒரு மகத்தான தலைவர். இது யார் சொன்னார் சொல்லுங்க? யார் சொன்னா? திரு அப்துல்லா குட்டி அவர்கள், காங்கிரசினுடைய முன்னாள் அத்வானி. இல்ல, திரு அப்துல்லா குட்டி அவர்கள். அதாவது இல்ல, இப்ப சமீபத்துல அத்வானி மோடி எல்லாம் பாராட்டுறதே இல்லையா? இல்ல, யாருக்கா பேசுறீங்க? என்னோட டைம்ல இன்டர்ஃபியர் பண்ணாதீங்க, முடிச்சிடுறேன். அதாவது திரு பிரதமர் மோடி அவர்கள் இளைஞர்களுடன் தொடர்பு வைத்திருக்கக்கூடிய ஒரே தலைவராக இருப்பதால் மீண்டும் மீண்டும் ஜெயித்துக் கொண்டே இருக்கிறார். கடைசி கேள்வி, இதுக்கு பதில் சொல்லுங்க. யார் சொன்னா? திரு MV ராஜசேகரன், காங்கிரசினுடைய மூத்த தலைவர், கர்நாடகா. வாட் இஸ் யுவர் பாயிண்ட்? வாட் இஸ் மை பாயிண்ட் இஸ், நான் மோடி அவர்களுடைய பெருமையை சொல்றதுக்கு என் கட்சிக்காரங்க கோட்ஸ்லாம் வேண்டாம். இப்போ இருக்கக்கூடிய காங்கிரஸ் தலைவர்களுடைய கோட்ஸை மட்டும் சொன்னேன். இன்னும் நிறைய இருக்கு. ஐயா சொன்னாரு ஜனநாயகமான கட்சின்னு. சசி தரூர் அவர்கள் தூய்மை இந்தியா கேம்பெயின் ஆரம்பிக்கும் போது மோடி அவர்களை பாராட்டின 1 மணி நேரத்தில் அவருடைய செய்தி தொடர்பாளர் பதவி பறிக்கப்பட்டது. இப்போ நான் சொன்ன அப்துல்லா குட்டி அவர்கள் மோடி அவர்களை பாராட்டினதுனால சிட்டிங் எம்பியா இருந்து கூட அவரை காங்கிரஸ்ல இருந்து நீக்கினாங்க. அவர் பிஜேபியில் வந்து சேர்ந்துட்டார். அதனால இந்த ஜனநாயகம் அது வந்து 2வது. இப்போ நான் என்ன கேட்கிறேன்னா, மோடி இன்னொரு கட்சியை பாராட்டுறதா ஒரு கட்சியோட வேலை? எந்த கட்சி? இது கார்த்தி சொன்னது பாராட்டா இல்லாட்டி வேற? இதெல்லாம் ஏன் பண்றாங்கன்னு சொல்றேன். இப்போ இதற்கு முன்னாடி நெஹ்ரு அவர்கள் காலத்திலிருந்து மன்மோகன் சிங் அவர்கள் காலம் வரைக்கும் விமர்சனங்கள் யார் மேல வச்சாங்கன்னா கொள்கைகள் மேல, ஆட்சி மேல, செயல்பாடுகள் மேல. ஆனா திரு மோடி அவர்கள் வந்ததுக்கு அப்புறமா தான் காங்கிரஸ் கட்சி தனி மனித தாக்குதல்ல மட்டும் ஈடுபட்டு வருது. இப்ப இல்ல, 2002 காங்கிரஸ் கட்சி மேல தனி மனித தாக்குதல் செய்யவே இல்ல. பதில் சொல்றேன் இருங்க. இப்போ இப்படி தாக்குதல்கள் தொடர்ந்து செய்யறதுனால அவங்க கட்சிக்காரங்களே பொறுக்காம நீங்க இப்படி தனி மனித தாக்குதல் பண்றது மக்கள் கிட்ட கெட்ட பெயர் கொண்டு வருது. கொள்கைகளை விமர்சனம் பண்ணுங்க, ஆட்சியை விமர்சனம் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அவர்கள் கட்சியினரே சொல்லக்கூடிய விஷயங்கள் தான். இப்போ ஐயா சொன்னாரு பிரஸ் மீட் கொடுக்கறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ பிஜேபிக்கு 2009 இந்தியா முழுக்க இருந்த வாக்கு வங்கின்னு பார்த்தீங்கன்னா வாக்கு சதவீதம் 18,
2014 31, 2019 38, அடுத்து 45 50 நோக்கி போயிட்டு இருக்கு. அப்போ இவர்கள் சொல்லக்கூடிய குறுகிய மனப்பான்மையோட குறுகிய பார்வையோட நீங்க பிரஸ் கான்ஃபரன்ஸ் கொடுக்கல, அது பார்க்கல, இது பார்க்கலன்னு சொல்றதை விட்டுட்டு 2014 மோடி அவர்கள் வந்தப்போ பிஜேபி எப்படி இருந்தது, இன்னைக்கு 10 ஆண்டு காலத்துல எவ்வளவு வளர்ந்திருக்கு, எவ்வளவு மாநிலங்கள்ல ஆட்சி பிடிச்சிருக்கோம், எவ்வளவு எம்எல்ஏக்கள் அதிகமாக இருக்காங்க, எவ்வளவு எம்பிக்கள் அதிகமாக இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா மோடி அவர்களுடைய இமேஜுக்கு ஈக்குவலாக இன்னைக்கு இந்தியாவில் யாருமே இல்லை அப்படின்றத ஒரு ஃபேக்சுவல் பொசிஷன். நீங்கள் அனாலிசிஸ்க்கே போவேணாம், ஃபேக்சுவலாக மோடி அவர்கள் இமேஜுக்கு ஈக்குவலாக இன்னைக்கு இந்தியாவில் ஒரு தலைவர் பேரை நீங்கள் சொல்ல முடியும். அவர் நல்லவர் கெட்டவர், அப்படி பண்ணுறாரு இப்படி பண்ணுறாரு, இது எல்லாத்தையும் தள்ளி வச்சிடறான். அவர் அளவுக்கு உயர்ந்த தலைவர், அதாவது இமேஜ் வைஸ் இல்லை மக்கள் மனங்களில் வென்ற வைஸ் யாராச்சும் இருக்காங்கன்னா நீங்க சொல்லுங்க, அதுக்கப்புறம் இந்த விவாதத்துக்குள்ள போகலாம். அப்படி எந்த தலைவருமே இல்லாத பட்சத்தில் அவர் தானே மிக உயர்ந்த தலைவராக இன்று இந்தியாவில் ஜொலித்துக் கொண்டிருக்கிறார். அதற்கு பதில் சொல்ல முடியுமா? உங்க கட்சி இல்லைங்கிறார் திருச்சிவேல்சாமி சுருக்குமா, பிறகு நான் விரிவான திரு காரை சுலாஷ்டம். ரைட். அதாவது பொது வாழ்க்கையில் என்னை வீழ்த்த முடியாது என்று ஒரு தனி மனிதனோ எங்களை வீழ்த்த முடியாது என்ற ஒரு இயக்கமோ எப்போது சொல்லுகிறதோ அவருடைய வீழ்ச்சி தொடங்கி விட்டதுன்னு அர்த்தம். தேர்தலில் வெற்றி பெற்று விட்டதாலே அவர்கள் தான் நிரந்தரமான வெற்றியாளர் இல்லைங்கிறதுக்கு இந்த உலகமே மிகப்பெரிய சர்வாதிகாரி சொல்லப்பட்ட ஹிட்லர் தேர்தலில் நின்று தான் வென்றார். இரண்டாவது தேர்தலில் அதை விட அதிகமான வெற்றி தான் வந்துச்சு. அதனால அவர் தான் நிரந்தரமா நின்றார் அர்த்தமா? அவரவர் எச்சத்தால் காணப்படும் தான் வள்ளுவன் சொன்னான். வாழுகிற காலத்தில் கூட இல்ல. அவர்கள் இதற்கு பின்னால் என்ன நடக்க போகுதுன்னு தான் பார்க்கணும். அவர் உங்ககிட்ட கேள்வி கேட்டார்ல, ஒரு மனிதர் சொன்னார், இந்த நாட்டுடைய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனுக்கு பொருளாதாரத்தில் அரிச்சுவடியே தெரியாதுன்னு ஒருத்தர். யாருங்க அது? சுப்பிரமணியன் சாமி. அந்த ஒருத்தர் சொன்னார். இல்ல இல்ல நான் கேள்வி என்னன்னா சுப்பிரமணியன் சாமி மட்டும் தான் சொல்லிட்டு இருக்காங்க. நான் வந்து எங்களை வீழ்த்தவே ஐயா, நாங்க வீழ்த்தவே முடியாது அப்படின்லாம் எதுவுமே சொல்லல. எப்படி இருந்த கட்சி எவ்வளவு உயரத்திற்கு வந்திருக்கிறது அதற்கு காரணம் திரு மோடி அவர்கள். நாங்க வந்து எங்களை வீழ்த்த முடியாது அப்படின்னு சொல்லாது, மக்கள் முடிவு நுனிக்கொம்பர் ஏறினார், நுனிக்கொம்பர் ஏறினார். நீங்க விழ போறீங்க, அடி மட்டும் பாருங்க 24ல. நிதியமைச்சருக்கு பொருளாதார அரிச்சு யார் சொன்னது? அப்ப என்ன பேச விட மாட்டீங்க, என்ன நீங்க பேச விட மாட்டீங்க. நான் என்ன கேட்டேன், நீங்க கேள்வி கேட்டு பதில் சொல்லுங்க. நிர்மலா சீதாராமன் பார்த்து பொருளாதாரத்துடைய அரிச்சுவடியே தெரியாது அப்படின்னு சொன்னவர் யார்? நாங்களா? இன்னொருத்தர் சொன்னாரு, நிர்மலா சீதாராமன் மட்டும் இல்ல, இந்த ஆட்சியில் இருக்கிற ஒரு மந்திரிக்கும் பொருளாதாரத்துல அரிச்சுவடியே தெரியாது சொன்னவர். முதலில் சொன்னவர் பிரபாகரன். அவர் யாரு? உங்க நிதியமைச்சருடைய கணவர். இரண்டாவது சொன்னவர் பிரதமர்ல இருந்து எந்த அமைச்சருக்கும் பொருளாதாரம் தெரியாது சொன்னவர். நம்ம நெறியாளர் ரொம்ப மகிழ்ச்சி அடையிட்டோம், சுப்பிரமணிய சாமி. ஒத்துக்கிறீங்க அவ்வளவுதான். பிஜேபி இல்ல, எங்க ஜனநாயகம் அதிகமா இருக்கு. அவங்க நடவடிக்கை எடுக்க முடியல உங்களால. எங்க பரபர பிரபாகரன் நீங்க நடவடிக்கை எடுக்க முடியுமா? அவர் கட்சியில எடுக்க முடியாது. அவர் கட்சியில இல்ல, உங்ககிட்ட கேட்க முடியாது. இல்ல அவ்வளவு ஜனநாயகம் எடுத்துக்கோங்க. வீட்டுக்காரியை மதிக்க மாட்டீங்களா? இல்லங்க, எங்க கணவனுக்கு மனைவியை மதிக்க மாட்டீங்களா? உங்களுக்கு தெரியாது இல்ல, உங்களுக்கு தெரியாது இல்ல திருச்சிவேல்சாமி, உங்களுக்கு தெரியாது இல்ல. ஜேபி கிருபாலனிக்கும் சுச்சிதா கிருபாலனிக்கும் நாடாளுமன்றத்துல அவங்க ரெண்டு பேரும் கணவர் மனைவி தான். ரெண்டு பேரும் நாடாளுமன்றத்துல எதிரெதிர் நிலைப்பாடு எடுத்து கடுமையா சண்டை போடலையா? உங்களுக்கு தெரியாது இல்ல வரலாறு. எங்க கேரளாவிலே கணவனும் மனைவியும் ரைட் கம்யூனிஸ்ட் லெஃப்ட் கம்யூனிஸ்ட் இதெல்லாம் இருக்குங்க. ஆனாலும் ஒன்னா குடும்பம் நடத்துறாங்க. அடிப்படையும் சொல்லணும்ல. இது பேசும்போது இந்த மாதிரி தனி மனிதனை வந்து தாக்குதல் பண்றது சரியா? நீங்களே சொல்லுங்க. அரசியல் தலைவர்கள் பேசுறத வச்சு பேசியா? நீங்க அது வந்து இதுதான் பிரச்சனை. மோடி அவர்களை உங்களால் என்னைக்குமே வீழ்த்த முடியாததற்கு காரணம் இது போல தனி மனித தாக்குதல்களை தொடர்ந்து 2002 இருந்து பண்ணிட்டு இருக்கீங்க. மோடி அவர்களை 2014 நீங்க பண்ண 2002 இருந்து தனி மனித தாக்குதல் அதெல்லாம் மீறிதான் வந்திருக்காரு. அதனால நீங்க எவ்வளவு தனி மனித தாக்குதல் எங்க தலைவர்களை பண்ணாலும் அதை எதிர்கொள்வதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். அதை நிராகரிப்பதற்கு மக்கள் தயாராக இருக்கிறார். இவ்வளவுதான் விஷயம். சொன்னா தப்பா? பப்பு பப்புன்னு சொன்னீங்களா? தனி மனித தாக்குதல் என்ன சொல்லுங்க? அது நாங்க சொல்லலையே, இந்தியாவே சொல்லுச்சு. நாங்க சொல்லல, நீங்க சொல்லலையா? இந்தியாவே சொல்லுச்சு. நீங்க சொன்னா இந்தியாவே சொல்லுச்சா? நாங்க எல்லாம் ஜெர்மன்காரங்களா? நாங்க சொன்னோமா? இந்தியாவே சொல்லுச்சு. அது சரியா தப்பா சொல்லுங்க. அது செயல்பாடுகளால் அவர்கள் சம்பாதிக்கும் பெயர், நாங்கள் வைக்கக்கூடிய பேர் இல்ல. நான் நேர்மையான நிறைய தான் டைமை பிரித்து கொடுக்கணும். I have not been fair to நாங்க நிறைய பேர் வைப்போங்க. நாங்க ஓகே, நாங்களும் நிறைய பேர் வைப்போம். இடைவேளைக்கு அப்புறம் வைங்க. திரு காரை செல்வராஜ், மோடி இமேஜை வீழ்த்த முடியாது அப்படிங்கிறது யதார்த்தம் தானா? மற்ற இனங்கள்ல தான் அவர் எதிர்கொள்ள முடியும், ஐடியா
ஐடியாலஜி மூலமா இல்ல அவருடைய ட்ராக் ரெக்கார்ட் மூலமா அவருக்கு நிகராக இன்னொரு பர்சனாலிட்டியை நிறுத்துவது அப்படிங்கிறது கவுண்டர் ப்ரொடக்டிவ் அப்படிங்கிறது ஏற்றுக்கலாம். இல்லை, அவருக்கு இணையாக ஒரு தலைவர் இல்லை என்பது ப்ரொஜெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரி தவறுதலாக ப்ரொபகண்டான்னு சொன்னாங்கல்ல, அதுதான் அதை முன்னிலைப்படுத்தி தான் அவருக்கு இணையான தலைவர்கள் இல்லைன்னு சொல்கிறாங்க. ஆனால் சமீப காலங்களில் கடந்த 5 ஆண்டுகளில் என்னை பொறுத்தவரையில் ராகுல் காந்தியுடைய உலகளாவிய நிறைய கூட்டங்கள், கல்லூரி மாணவர்கள் குறித்தெல்லாம் நிறைய கூட்டங்கள், ஒட்டுமொத்தமாக அவருடைய எல்லா செய்திகளையும் பார்க்கிறவன் என்ற முறையில் அவருக்கு இருக்கிற அந்த லீடர்ஷிப்புக்கு உள்ள அந்த ஒரு பொட்டென்ஷியல், சப்ஜெக்ட் வைஸ் வாஸ் நாலேஜ். ஒரு ப்ரெஸ் மீட்டில் எத்தனை பேர் என்ன கேள்வி கேட்டாலும் அந்த கேள்விக்கு பதில் சொல்லக்கூடிய ஒரு தகுதி வாய்ந்த தலைவராக ராகுல் காந்தியை மட்டும்தான் நான் பார்த்தேனே தவிர மோடி அவர்களை அந்த இடத்தில் பொருத்தி பார்ப்பதற்கு 1% எனக்கு வாய்ப்பு கிடைக்கவில்லை. அவ்வளவு தகுதி வாய்ந்தவர்னா காங்கிரஸ் கட்சி ப்ரொஜெக்ட் பண்ணல. இன்னும் சொல்ல போனா இன்னைக்கு ப்ரொஜெக்ட் பண்ணுவோம்னு நினைக்கக்கூடிய கூட்டணி கட்சிகள் கூட கார்கேவை சொல்றாங்களே தவிர நீங்க தகுதி வாய்ந்த ராகுல் காந்தி. அதற்கான காரணங்கள் இருக்கு. ஏன் இவரை நிறுத்தினா என்ன மாதிரி சூழ்நிலைகள் அரசியலில் உருவாகும், எப்படி ஒரு சூழ்நிலைகளை உருவாக்குவாங்க, எதிரி எந்த நோக்கத்தோடு அதை பிரேக் பண்றதுக்கு வருவாங்கங்கிற சிந்தனைகளின் அடிப்படையில் எடுக்கிற முடிவுதானே தவிர ராகுல் காந்தி அதற்கு தகுதியானவர் இல்லை என்கிற நிலையில் இல்லை. என்னை பொறுத்தவரையில் கடந்த 5 ஆண்டுகளில் பப்பு என்று அமித்ஷா உட்பட மோடி உட்பட எல்லா தலைவர்களாலும் சொல்லப்பட்டு ஒரு 1000 கோடி ரூபாய்க்கு மேலே செலவு பண்ணி ஒரு ப்ரொபகண்டா 1000 கோடி, அதுதான் நம்ம கொடுத்த தகவல், செலவு பண்ணி அவரை அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைக்கு உருவாக்கியதை தகர்த்திருக்கிற ஒரு அற்புதமான தலைவராக, எதிர்கால இளைஞர்களுக்கு, எதிர்கால இந்தியாவுக்கு நம்பிக்கை தரக்கூடிய தலைவராக தன்னை வெளிக்காட்டி இருக்கிறார் என்கிற செய்தியும் ஏற்கனவே சொன்ன மாதிரி 1% கூட நரேந்திர மோடி அவர்களை, பிரதமர் அவர்களை அவரோடு பொருத்தி பார்ப்பதற்கான எந்த வாய்ப்பும் இதுவரைக்கும் காங்கிரஸ் கட்சி அவரை முன்னிறுத்தலாமே, ஏன் முன்னிறுத்த மாட்டீங்க? அது கூட்டணி, அது தேர்தல் நடைமுறைகள் இருக்கிற விஷயங்கள் நம்ம இதில் கொண்டே பொருத்தி பார்த்தோம்னா ஜெயிக்கணும்ல, அதான் முக்கியம். இல்ல அவரை ப்ரொஜெக்ட் பண்ணா ஜெயிக்க முடியும் அப்படிங்கும்போது அதை பண்ணலாமே. ஆமா, ஜெயிக்க முடியும். ஜனாதிபதி தேர்தலில் முர்மு அவர்களை பழங்குடியின மக்கள் கொண்டு வந்து சேர்த்ததற்கான ஒரு அரசியல் நோக்கம் இருந்தது. இன்றைக்கு புதிய பாராளுமன்ற கட்டடத்துக்குள் அனுமதிக்கப்படவில்லை. இன்றைக்கு ராமர் கோயில் விழாவுக்கு அவர் அழைக்கப்படவில்லை. அவரை ஒரு பிஎம் ஆஃபீஸில் பெர்மிஷன் வாங்கினா தான் அவர் ஜனாதிபதியாக பெர்ஃபார்ம் பண்ண முடிகிற ஒரு சூழ்நிலை உருவாக்கி இருக்கிறது என்பதை வெளிப்படையாக நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். எத்தனை வட இந்திய ஊடகங்களில் இது டிஸ்கஸ் பண்ணப்பட்டிருக்கிறது. ரெண்டாவது, என்றைக்குமே இல்லாமல் இப்போது வெற்றி பெற்ற மாநிலங்களிலே அந்த ஓபிசி பிரிவினரை கொண்டு முதல் முறை எம்எல்ஏ ஆனவரை கூட முதலமைச்சராக உட்கார வைக்கிற சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டது என்பது அந்த ஓபிசி குறித்து ராகுல் காந்தி அவர்கள் இந்த மண்ணில் பேசிய பேச்சு தான் ஒரு மாற்றத்தை, பிஜேபி ஒரு பாதுகாப்பு உணர்வோடு ஒரு மாற்றத்தை கொண்டு வந்து அது அரசியல் நிலைகளில் நடக்கும். நான் இது சொன்னது 1% கூட நான் மோடி அவர்களை அந்த இடத்துல பொருத்தி பார்ப்பதற்கான வாய்ப்பை இதுவரை பிரதமர் எனக்கு தரவில்லை. உங்களுக்கு தரல. ஆனா நீங்க ரெக்கார்ட்ஸ் படி பார்க்கும்போது, போல்ஸ் படி பார்க்கும்போது, சர்வதேச போல்ஸ் படி பார்க்கும்போது அவரோட உயரம் பெருசா இருக்குல்ல? இல்ல, உயரம் பெருசாக கட்டமைக்கப்பட்டிருக்கிறது. அந்த பிம்பம் பலூன்ல காத்து ஊதுற மாதிரி பெரிய பலூனா 10 வருஷம் சார் உடைக்கலாமே. உடைக்க முடியலையே. உடைக்க முடியாதுக்கு 2 காரணங்கள். பலூனா ஈஸியா குத்தி இல்ல, அதுக்கு 2 காரணங்கள் இருக்கு. பலூன்ல குத்தி உடைக்கணுங்கிற எண்ணம் இருந்தா தான் அது உடையும். What stops you? அது பண்ண முடியாது. அது என்ன வரணும், வந்தாதான் முடியும். இந்த 10 வருஷத்துல எதுக்குன்னு நான் சொல்றேன். அதாவது இப்ப நம்ம ஒரு கார்த்திக் சிதம்பரம் அவர்கள் பேசியது ஒரு யதார்த்தமான நிலைப்பாடாக இருந்தாலும் அதை தவறுதலாக கட்டமைத்து விடக்கூடாது என்பதற்காகத்தான் இந்த அவங்களுக்கு ஷோகாஸ் நாட் கொடுத்திருப்பதும், இது குறித்து அவருடைய பார்வையை அவர் மீண்டும் பதிவு செய்ய வேண்டும். தவறுதலாக புரிந்துள்ளார். என்னை பொறுத்தவரை அவர் முதல் 2 செய்திகள் பேசியது சரிதான். 3வது பேசிய செய்தி, பிரதமர் மோடி அவர்களுக்கு இணையாக ஒரு தலைவரை நான் இப்போ என் கண்ணு முன்னால் பார்க்க முடியலேன்னு சொன்ன அந்த வார்த்தை யதார்த்தமாக இருந்தாலும் கொஞ்சம் கவனத்தோடு அந்த இடத்தை அவர் அணுகி இருக்க வேண்டும். அவர் பேசினது யதார்த்தம் தான், அது தவறுதலாக புரிந்து கொள்ளக்கூடாது. ஒன்று, நான் மோடி அவர்களை மோடி அவருடைய மறுபக்கத்தை இன்றைக்கு இருக்கிற ஊடகங்கள் என்றைக்காவது காமிச்சிருக்கிறதா? புல்வாமா குறித்து அங்கே இருந்த ஆளுநர் சொன்ன செய்தி, இது திட்டமிட்டு நடத்தப்பட்டது தேர்தலுக்காக. நான் எவ்வளவு செய்திகளை கொண்டு போய் அந்த கவனத்தில் எடுத்துக்கல. ஒரு வாரமா ஜீப்ல வெடிபொருள் நிரப்பப்பட்ட ஜீப் அந்த கிராமத்தில் சுத்திக்கிட்டு இருந்ததை கிராமத்துக்காரங்க பார்த்துருக்கிறாங்க. ரொம்ப இலகுவா 43 பாதுகாப்பு அதிகாரிகளை கொண்டுட்டு போனார் என்று சொன்ன செய்தி முறையாக இந்த மண்ணில் விவாதிக்கப்பட்டிருக்கிறதா?
பில்கிஸ் பானு வழக்கில் இன்றைக்கு குஜராத் நீதிமன்றம் கொடுத்திருக்கிற தீர்ப்பை வட இந்திய ஊடகங்கள் முறையாக தைரியமாக விவாதிக்கக்கூடிய சூழ்நிலைக்கு இன்னைக்கு ஊடகங்களுக்கு ஜனநாயகத்திற்கு ஒரு பாதுகாப்பு இருக்கிறதா? ஊடகத்துறையில் இன்றைக்கு கடைசி இடம் இந்தியா. உலகளாவிய ஆய்வு கொடுத்திருக்கிறது. ஊடக சுதந்திரமற்ற நாடாக இன்றைக்கு இந்தியா இருக்கிறதுக்கு காரணம் இப்படி ஒரு பிம்பத்தை கட்டமைக்க வேண்டும் என்பதற்காக. அந்த பிம்பம் என்பது பொய் பிம்பம். அந்த பிம்பத்தினுடைய உண்மை எங்கே வெளிப்படும் தெரியுமா? எங்கே வெளிப்படும் தெரியுமா? நீங்க தனியா மன் கி பாத் பேசும்போது வெளிப்படாது. நீங்க பாராளுமன்றத்திலே விவாதிக்க வேண்டிய இடத்தில் நீங்கள் இருந்து விவாதித்திருந்தால் உங்களுடைய பிம்பம் உடைந்திருக்கும். அமித்ஷாவை பேச சொல்றீங்க, நிர்மலா சீதாராமன் பேச சொல்றீங்க. ஏன் இதுக்கெல்லாம் அப்பாற்பட்ட ஒரு தலைவர் அவரு? உலகத்திலே மிகப்பெரிய தலைவரா? நாட்டினுடைய ஜனநாயக பிரச்சனை அழிந்து போகக்கூடிய செய்திகளை கூட பாராளுமன்றத்தில் பேச தைரியம் இல்லாமல் ஓடி ஒளிகிற ஒரு பிரதமரை நான் ஒரு தலைமை பண்பு மிக்க ஒரு தலைவராகவே நான் ஏற்றுக்கொள்ளவே மாட்டேன். பாயிண்ட் டேக்கன். ராகுலுக்கு மோடி மேட்ச் இல்லைங்கிறார். ரெண்டு விஷயம் மிக மிக வருத்தமாக இருக்கிறது. ஏனென்றால் வைகோ அவர்களுடைய கட்சியை சார்ந்தவர். நான் என் கூட்டணி காங்கிரசுடன் கூட்டணி வைத்தால் என் பிணம் கூட என்னை மதிக்காது சொல்லக்கூடிய தலைவர்கள். அவர் காங்கிரஸ் எவ்வளவு எதிர்த்து களமாட்டீங்க. ஒரே நிமிஷம், நீங்க தான் ஆரம்பத்தில் சொன்னீங்க இந்த விவாதத்திலே இந்த விவாதம் என்பது இரண்டு தலைவர்களை பற்றி பேசுகிற பொழுது நான் நேர்மையாக பொதுவாக தலைவர்களை ஒப்பிட்டு பேசுவதையும் அதிமுக நிலைப்பாடையும் கொண்டு நிறுத்துவது என்பது உங்களுக்கு பேசுவதற்கு செய்தி இல்லை. நான் சொன்ன சப்ஜெக்ட்ல டிபேட் வாங்க, 1-to-1 வாங்க. ராகுலுக்கும் இருக்கிற வித்தியாசத்தை நான் பேசுறேன். ஏதாவது ஒரு செய்தியை சொல்லுங்க. அப்படி சொன்ன ஒரு கட்சி அதுக்கெல்லாம் வராதீங்க. தமிழ் இனத்தை இலங்கையில் அழித்த ராகுல் காந்தி அவர்களை புகழ்ந்து பேசுவதும் காங்கிரஸ் இயக்கத்தின் மீது நாங்கள் வைத்த குற்றச்சாட்டுகளில் மாற்று கருத்து இல்லை. இன்றைக்கு இருக்கிற விவாதம் மோடி அவர்களை பற்றியது. நான் ஒரு தலைவரை அடையாளப்படுத்துறேன், அவ்வளவுதான். அது மீறி கூட்டணி வைத்திருக்கீங்க, மக்கள் முடிவு அடுத்து வரேன் நான். இப்போ ஐயா சொன்னாரு மோடி அவர்கள் ராகுல் காந்திய பப்பு அப்படின்னு சொன்னாரு. இன்னைக்கு இந்த தந்தி தொலைக்காட்சியில நான் வந்து உங்களுக்கு சேலஞ்ச் பண்றேன். ஒரே ஒரு முறை மோடி அவர்கள் ராகுல் காந்தி அவர்களை பப்புன்னு எங்கேயாச்சும் சொல்லியிருந்தா உங்க டிவியில நீங்க போட்டு நான் சொன்னது பிரதமர் மோடி அவர்கள் சொல்லவில்லை. நீங்க பிரதமர் மோடி சொன்னாருன்னு சொன்னீங்க, மோடி சொன்னாருன்னு சொன்னீங்க. இப்ப நான் முடிச்சிட்டேன். நீங்க பேசும்போது நான் குறுக்கிடவே இல்லை. அதனால ஒரு முறை கூட பிரதமர் சொல்லல. இப்ப சப்ஜெக்ட் நீங்க பேசுங்க. அது என்னுடைய இஷ்டம். நான் என்ன பேசணும்ன்றது இல்ல இல்ல. நான் நீங்க பேசும்போது நான் குறுக்கிடவே இல்லை. மோடி பேசலையான்னு கேட்டதுக்கு பப்பு வேலுசாமி சொன்ன வெளிப்படையா ஏற்றுக்கொள்கிறேன். மோடி பேசல, நான் தவறுதலாக சொன்னால் தவறு. மோடி பேசல. நான் வைத்த ஒப்பீடு பிரதமருக்கும் ராகுலுக்குமான ஒப்பீடு என்னுடைய தலைவர்களுக்கான ஒப்பீட்டுக்கு பதில் சொல்லுங்க. ஏதாவது ஒரு நிகழ்ச்சி சொல்லுங்க நரேந்திர மோடியோட சிறப்பாக தனியாக. சோனியா காந்தியை பர்சனல் அட்டாக் பண்ணிருக்காங்க. நரேந்திர மோடி சோனியா காந்தியை பர்சனல் அட்டாக் நிறைய போலாம். என்ன பேசி மோடி அவர்கள் மவுத் கா சௌதாகர் யார் சொன்னது? சோனியா காந்தியை வெதவன் சொன்னது யாரு? அதுக்குள்ள போனா நிறைய எல்லாரும் என்ன பத்தி மோசமா பேசுறாங்க. எல்லா கட்சியும் பதில் சொல்லவே இல்லை. நான் சொல்ல வந்தது பிரதமர் மோடி அவர்கள் அந்த மாதிரி எதுவுமே சொல்ல. இரண்டாவது வந்துரும் ராகுல் காந்தி அவர்களை நான் என்ன சொல்றேன், ஒரு சின்ன கம்பெனியில வேலை இல்ல முடிச்சிட்டேன். ஒரு சின்ன கம்பெனியில வேலை செஞ்சீங்கன்னா கூட ஒரு ஆடிட்னு ஒண்ணு பண்ணுவாங்க. ராகுல் காந்தி அவர்கள் தலைமையில 2 பாராளுமன்ற தேர்தல்கள் கொடுத்து எதிர்க்கட்சி அந்தஸ்து கூட வர முடியாத அளவுக்கு படுதோல்வி. 61 மாநில தேர்தல்கள்ல படுதோல்வி. இவ்வளவு தோல்வி அடைந்தவர்களை விமர்சனம் பண்ணாம தூக்கி வச்சு கொண்டாடணும் அப்படின்னு எதிர்பார்க்கிறது முட்டாள்தனம். இரண்டாவது, ஊடக ரேங்கிங் இருக்கா, அது இருக்கா, இது இருக்கான்னு கேட்டாங்க. ஃபோர்ப்ஸ் பத்திரிகை உலகத்திலே இடதுசாரி பத்திரிகைன்னு ஊருக்கே தெரிஞ்சது. அவர்கள் ஏன் மோடி அவர்களை 9வது இடத்தில் உலகில் சக்தி வாய்ந்த மனிதர்னு இன்னைக்கு லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. மன்மோகன் சிங் அவர்கள் பிரதமராக இருக்கும்போது 24வது இடத்துல தான் இருந்தாரு. நீங்க சொல்ற மாதிரி மோடி அவர்களுக்கு இமேஜே கிடையாது, எதுவுமே செய்யல அப்படின்னா உங்கள் ஆதரவு ஃபோர்ப்ஸ் பத்திரிகை அவரை எப்படி என்று உலகில் தன்னை சிறந்த தலைவராக கொண்டாடுகிறது. அவங்க வந்து எங்களுக்கு எதிரான பத்திரிகை தானே. உலக அளவுல வெஸ்டர்ன் மீடியாலாம் எல்லாமே லெப்டிஸ்ட் பத்திரிகை தானே.
அவர்கள் என்னைக்குமே பிஜேபி அரசாங்கத்தை குறை சொல்பவர்கள். ஆனால் சக்தி வாய்ந்த மனிதர்னு வரும்போது மோடி அவர்களை தவிர்த்துட்டு அவங்களால பட்டியல் போட முடியல. ஏனென்றால் மக்கள் ஆதரவு அவர் பக்கம் இருக்கிறது, உலக தலைவர்கள் ஆதரவு அவர்கள் பக்கம் இருக்கிறது. நான் கேட்கிறேங்க, இந்தியாவில் ஏதாச்சும் ஒரு தலைவரை இந்த மாதிரி வேற்று நாட்டு முதல்வர்களோ பிரதமர்களோ அதிபர்களோ இவ்வளவு புகழ்ந்தது உண்டா? மோடி இஸ் மை பாஸ் அப்படின்னு ஆஸ்திரேலிய பிரதமர் சொன்னாரா இல்லையா? ஜோ பைடன் வந்து ஆட்டோகிராஃப் வாங்கினாரா இல்லையா? மன்மோகன் சிங், ஜார்ஜ் புஷ்ல இருந்து ஒபாமால இருந்து ஒபாமாவோட பயோகிராஃபி படிச்சீங்கல்ல, மன்மோகன் சிங்கா மோடியா இல்ல, மோடி அவர்களை உலக தலைவர்கள் போற்றுகிறார்களா இல்லையா, கொண்டாடுகிறார்களா இல்லையா? ஒவ்வொரு கூட்டத்துக்கும் லட்சக்கணக்கான இந்தியர்கள் வெளிநாட்டுல வந்து நிக்கிறாங்களா இல்லையா? எந்த தலைவருக்கு, இந்திய தலைவருக்கு வெளிநாடுகள்ல ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கான மக்கள் வந்து அவர் பேச்சு கேட்கிறாங்க. அதனால தொடர்ந்து ஜெயிச்சிட்டு இருக்கோம், பல சாதனைகளை செஞ்சுட்டு இருக்காரு. இன்னைக்கு சொல்ல 17 உயரிய விருதுகளை மோடி அவர்களுக்கு கொடுத்திருக்காங்களா இல்லையா? அதுல 9 நாடுகள் இஸ்லாமிய நாடுகள், சவுதி அரேபியால இருந்து எல்லா நாடுகளும் இஸ்லாமிய நாடுகள். அவர் எதுவுமே செய்யாதனாலதான் இவ்வளவு கொடுத்துட்டாங்களா? ராகுல் காந்தி அவர்களை அமெரிக்காவில் இருக்கக்கூடிய மூத்த அரசியல் தலைவர்கள், அங்கே இருக்க அரசியல் விமர்சகர்கள் இவர் பிரதமர் ஆவதற்கு தகுதி இல்லாத மனிதர் அப்படின்னு தொடர்ந்து சொல்லிட்டே இருக்காங்க. திரு வேலுசாமி, மன்மோகன் சிங்கை வந்து என்னோட குரு என்ற அளவுல புகழ்ந்த ஒபாமா ராகுல் காந்தியை பத்தி என்ன சொன்னார்? நான் ஒன்று கேட்கிறேன் உங்களுக்கு. நீங்க உலக வரலாற்றுல அமெரிக்காவும் ரஷ்யாவும் மட்டும்தான் பெரிய வல்லரசா இருந்த போது, அந்த குருச்சேவும் கென்னடியுமே இந்தியாவுடைய பிரதமர் நேரு வரும்போது அவங்க பேராசிரியர் மாணவரை போல வந்த பட வேணுமா? இன்னொரு சொன்னாரே பப்புன்னு சொன்னாரான்னு. மோடி அவர்கள் ஒரு 3 வயசு குழந்தையை தூக்கி மைக்கு முன்னால் நிக்க வச்சு சொல்லு பப்பு பப்புன்னு சொல்லி அது சொன்னதை பார்த்து சிரிச்சது ப்ரூவ் பண்ணிட்டோம். ஐயா, இது நீங்க ப்ரூவ் பண்ணீங்கன்னா நீங்க என்ன சொன்னாலும் செய்யறேன் ஐயா. அது தவறான தகவல், தயவு செஞ்சு தவறான தகவல் சொல்ல வேண்டாம். அப்படி அவர் சொல்லவே கிடையாது. நீங்க சொல்றதே நான் சொல்றேன். நான் சொல்லி முடிக்கிறது கொஞ்சம் அமைதியா இருங்களேன். பாராளுமன்றத்துக்குள்ள கொரோனா இருந்த போது இத்தாலிக்கு போயிட்டு சோனியா காந்தி வந்த உடனே ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் இருந்து இத்தாலிக்கு போயிட்டு வந்த இந்திராவுக்கு கொரோனா டெஸ்ட் எடுக்கணும்னு சொல்ற போது மோடி உட்பட அங்க இருக்கிற அமைச்சர்கள் சிரித்தார்களா இல்லையா? பாராளுமன்றத்துக்கு உள்ளேயே உங்க லட்சணம் அதுதான். மோடியை பத்தி நீங்க எங்களை பார்த்து முட்டாளுங்கிறீங்க. மோடியை என்ன சொல்றாங்கன்னு அதுதான் சொன்னேன். அமெரிக்காவுக்கு போகும்போது கிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா காட்டினா, நீங்க மன்மோகன் சிங்கை பத்தி சொல்றீங்க. இன்றை வாடுகின்ற இந்த உலகத்துல மிகப்பெரிய பொருளாதார மேதைன்னு உலக நாடுகள் ஒத்துக்கிட்டு இருக்கு. மிகப்பெரிய வல்லரசு கூட அந்த நாட்டுடைய பிரச்சனைக்கு இவர்கிட்ட ஆலோசனை கேட்டிருக்கு. உங்களுக்கு தெரியுமா? காலேஜில் படிச்சேன்னு சொல்லி அந்த சர்டிபிகேட்டை கொடுக்க முடியல, எந்த காலேஜ்னு சொல்ல முடியல. நீங்க எங்களை பார்த்து முட்டாள்றீங்க. நான் உங்களை கேட்கிறேன், எங்க வீட்டுக்கு பக்கத்து வீட்டுல தான் அந்த பையன் பிறந்தான், உங்க கட்சியில உங்க பேர் உள்ளவன். அந்த கட்சியை விட்டு நீக்கிறதுக்கு என்ன காரணம் சொல்லியிருக்கீங்களா? திரும்பி இப்ப சேர்த்திருக்கீங்களே அது காரணம் சொல்லியிருக்கீங்களா? நீங்க ஆட்சி பண்ணும்போது மக்களுக்கு என்ன சேவை செய்தாரு சொல்றதுக்கு உங்களுக்கு யாருக்குமே எந்த திராணியும் இல்லை. நாம் ஏற்கனவே போட்ட பட்டியல் போட்டதுல ஏதாவது ஒரு காரியத்தை செஞ்சிருக்கீங்களா? பெட்ரோல் விலை குறைப்பை நீங்க குறைச்சிருக்கீங்களா? விவசாய இடுபொருளுக்கு 2 பங்கு விலை கொடுப்பேன் கொடுத்திருக்கீங்களா? ஆண்டுக்கு 2 கோடி பேருக்கு வேலை கொடுப்பேன் கொடுத்திருக்கீங்களா? எதையுமே கொடுக்கலையே. பொதுத்துறை நிறுவனங்களை வித்துட்டீங்க. திருச்சியில வந்து விமான நிலையத்தை திறக்கிறீங்களா? ஆனா விமானத்தை பூரா வித்துட்டீங்க. விமான நிலையம் எதுக்கு? மக்களுக்கு செய்த சேவையை சொல்லி ஓட்டு கேட்கறது உங்களுக்கு ஏதாவது இருக்கா? இல்லையே. அதுக்கு ஆரோக்கியமா பதில் சொல்றோம். இல்ல, மீண்டும் தனி மனித தாக்குதல்கள் தான். என்ன பண்ணிட்டீங்கன்னு கேட்கிறாரு. காங்கிரஸ் ஆட்சியில ஒரு பேசிக் கழிப்பிடங்கள் கூட மக்களுக்காக கட்டினதா வரலாறே கிடையாது. நாங்க வந்து கோடிக்கணக்கான கழிப்பிடங்கள் முடிச்சிடுறேன். நீங்க கேட்டீங்களா என்ன பண்ணிருக்கீங்கன்னு கேட்டீங்களா? இன்னைக்கு கோடிக்கணக்கான மக்களுக்கு வந்து கோடிக்கணக்கான மக்களுக்கு வங்கி கணக்குகளை கொடுத்திருக்கோம். 15 கோடி மக்களுக்கு இலவச கேஸ் கொடுத்திருக்கோம். அதனால எவ்வளவு மக்கள் பயனடைஞ்சிருக்காங்க? இந்தியாவின் வளர்ச்சியின் பாதையிலே வைக்காம நீங்க வச்சிருந்தீங்க. 60% மின்மயமாக்கப்பட்ட இந்தியாவை 99% கொண்டு போயிருக்கோம். நாங்க பண்ணாத சாதனைகளே கிடையாதுங்க. அதனாலதான் மக்கள் எங்களுக்கு மீண்டும் மீண்டும் வாக்களித்தார்கள். நீங்க சொல்ற மாதிரி நாங்க எதுவுமே செய்யலைன்னா மீண்டும் 2வது முறையாக அதிக இடங்களை மக்கள் கொடுத்தார்கள். காங்கிரஸ்க்கு ஏன் அந்த சீட்டை கொடுக்கல? காங்கிரஸ் ஏன் படுதோல்வி வைத்தார்கள்? ஒரு கேள்வி கேட்கிறேன்.
ஒரே ஒரு ஃபைனலா அடுத்த வாய்ப்பு பரவாயில்லைங்க. இவர்களுடைய வளர்ச்சியினுடைய அழகை நான் சொல்கிறேன். அமேதி தொகுதி ராஜீவ் காந்தி, சோனியா காந்தி, ராகுல் காந்தி இவர்கள் எல்லாரும் எம்பியாக இருந்த தொகுதி. அந்த தொகுதியில குறைந்தபட்ச வளர்ச்சி கிடையாது, ஒரு வீட்டுல எதுவுமே கிடையாது. அதே தொகுதியில் ராகுல் காந்தி அவர்கள் ஓட ஓட விரட்டப்பட்டாரா இல்லையா மக்களால? அதுதான் உங்களுடைய வளர்ச்சியினுடைய ரிப்போர்ட் கார்டு. அதை நாங்கள் கேட்கிறோம். மக்களை எடுத்துக்கலாம். உங்களுடைய வளர்ச்சி இருக்கக்கூடிய மக்களை ஒரு நெய்வேலியை போல ஒரு ரயில் பெட்டி தொழிற்சாலை போல தமிழ்நாட்டில் இருக்கிற இந்தியாவில் எங்கேயாவது ஒன்றா சொல்லுங்க, அதுக்கப்புறம் பேசுவோம். இல்ல இதுல முக்கியமாக பேச வேண்டியது ஃபோர்ப்ஸ் இதழில் வந்து சக்தி வாய்ந்த தலைவராக மோடி அவர்களை 9வது இடத்தில் கொண்டு வந்து நிறுத்தினார்கள் என்று சொல்லுகிறது. அந்த சக்தி என்பதற்கு நிறைய அர்த்தங்களை கொடுக்கலாம். நான் தனி மனித தாக்குதல் ஒரு பிரதமர் என்கிற நிலையில் வைத்துத்தான் நான் வார்த்தைகளை பயன்படுத்துறேன். சக்தி வாய்ந்த தலைவர், அவரிடம் என்ன சக்தி இருந்தது? 2014 பாராளுமன்ற தேர்தலுக்கு முன்னால் குஜராத்தில் 2002 காலகட்டங்களில் என்ன சக்தி இருந்தது? நீதிமன்றங்கள் மிரட்டப்பட்டது, நீதிபதிகள் மிரட்டப்பட்டார்கள், அவர்களுக்கு தேவையான நீதியை கேட்டு பெற்றார்கள் என்கிற நிலை இருக்கு. இல்ல இல்ல நீங்க நான் நிறைய நான் சொல்றேன் குஜராத் வழக்கு ஒரு நிமிஷம் குஜராத் வந்தீங்க சொல்லுங்க. நான் சொல்றேன் ஒண்ணே ஒன்று சொல்றேன். ஒன்னு சொல்றேன் மோசமான மனிதர் என்றால் ஏன் கூட்டணிக்கு வந்தீங்க? மக்கள் கிட்ட அதுக்கெல்லாம் போகாதீங்க. ஏன் இந்த மாதிரி கூட்டணியில இருக்கீங்க? பதில் சொல்லுங்க மக்கள் கிட்ட. நான் என்ன சொல்றேன், சக்தி வாய்ந்த மனிதர். இது முடிச்சலாம் 2014 மோடி இல்லை. 2014 தேர்தலில் நிற்கிற பொழுது தேர்தலில் நின்று முதல் நாள் பதவி ஏற்கிற அவருடைய அணுகுமுறை கருப்பு கொடி காட்டி கைதான இயக்கம் மறந்துடாதீங்க. 2002 வாஜ்பாயுடன் நெருங்கிய தொடர்புல எங்க புள்ளமா இருந்தவர் அவரு. 2014 பதவி ஏற்கிற அன்னைக்கு கருப்பு கொடி காட்டி வெளியில வந்தவங்க நாங்க. அதெல்லாம் இந்த விவாதத்தில் கொண்டு வந்து என் பேச்சு தடை பண்ண நினைக்காதீங்க. ஏடிஆர் ரிப்போர்ட் படி கடந்த 10 ஆண்டுகளில் 577 சட்டமன்ற உறுப்பினர்கள், பாராளுமன்ற உறுப்பினர்கள், சட்டமன்ற தேர்தலில் நின்றவர்களை விலைக்கு வாங்கி 6 மாநில ஆட்சியை கவிழ்த்த ஒரு சக்தி வாய்ந்த தலைவரா? G20 மாநாடு முடிஞ்சு பத்திரிகையில எல்லா தலைவர்களும் சேர்ந்து பிரஸ் மீட்ல கொடுக்கணும், கொடுத்தாரா? அமெரிக்க அதிபர் போனார், பாராட்டு அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் என்ன சொன்னார்? நடந்திருக்க வேண்டும், அதுதான் முறை. அது ஏன் G20 மாநாட்டில் நடக்கவில்லை என்று வியட்நாம் விமான நிலையத்தில் இறங்கின உடனே பேட்டி கொடுத்தார். அதை தாண்டி ஒரு கன்சென்சஸ் கொண்டு வந்தது இந்தியா, ரஷ்யா, அமெரிக்கா எல்லா நாடுகளுக்கும் இடையே ஒரு கன்சென்சஸ் இந்த ஒரு பொலிட்டிக்கல் கிளைமேட்ல கொண்டு வரது பெருசா. அதை பாப்பீங்களா? இல்லை, அதான் நான் என்ன சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, எல்லா மாநாடுகளிலும் 20 நாடுகள் சேருகிற மாநாடுகளுக்கென்று தனி கொள்கை இருக்கும், தனி அஜெண்டா இருக்கும். அதை நிறைவேற்றுவது வேண்டியது அந்த மாநாட்டினுடைய கடமை. டெல்லி டிக்ளரேஷனே வராதுன்னாங்க வந்துச்சு. பெரிய விஷயம் இல்லையா? நான் சொல்றேன், நீங்க செயல்பாடுகளுக்குள்ள போறீங்க. அது முடிந்ததற்கு பிறகு அதை கொண்டு வந்து சேர்க்க வேண்டியது யார்? ஏன் ஜோ பைடன் போய் வியட்நாம்ல விமானத்துல பேட்டி கொடுத்தார்? ஒரு விஷயம் அதாவது பேட்டி இல்லைன்னா பத்திரிகையாளர்கள் பேசி பத்திரிகையாளர்களை சந்திக்க தகுதியற்றவர், பயப்படுறவர். பாராளுமன்றத்தில் என்னைக்கு ஒரு டிபேட்ல பேசினார். நிறைய பில்கிஸ் பாண்ட் வழக்கு, பில்கிஸ் பாண்ட் வழக்கு, பில்கிஸ் பாண்ட் வழக்கு குஜராத். ஒரு நிமிஷம் சூர்யா, பில்கிஸ் பாண்ட் வழக்கு குஜராத். நீங்க குஜராத் அப்படி தலையில தட்டி கணத்துல அரைஞ்சிருக்கு உச்சநீதிமன்றம். மோடியோட பதில் என்ன? அமித்ஷாவோட பதில் என்ன? அவர் மாநிலத்தில் நடந்த ஒரு அவமானம். அந்த 11 பேருக்கு மாலை கொடுத்து, சாக்லேட் கொடுத்து, மாலை போட்டு கொண்டது ஒரு கட்சி நடத்துற ஒரு தலைவர், சக்தி வாய்ந்த தலைவர். இந்த ஜனநாயகத்தை, இந்த மண்ணின் மாண்பை கெடுக்க வந்த தலைவர் தான் மோடி. ஓகே, இறுதி கருத்து டாக்டர் சுமந்த். இதெல்லாம் தாண்டி இதை எதிர்கொள்றதுக்கு ஒரு வலுவான நேரேட்டிவ் இன்னைக்கு ஜனவரி மாசம் மத்தியில இருக்கும், எதிர்கட்சி கிட்ட இருக்குன்னு நினைக்கிறீங்களா? அவரை வீழ்த்த முடியுமா, வீழ்த்த முடியாத தாண்டி ஒரு வலுவான நரேட்டிவ் கொண்டிருக்காங்க நினைக்கிறீங்களா as of today? இல்ல, நிச்சயமா எதிர்க்கட்சிகள் கடந்த 2-3 நாட்களாக வந்திருக்கக்கூடிய செய்திகள் அவர்களுக்கு நிச்சயமா ஒரு புதிய உத்வேகம் கொடுக்கும். காங்கிரஸும் ஆம் ஆத்மி கட்சியும் பஞ்சாப்லயும் டெல்லியிலையும் சீட் ஷேரிங்
ஒத்துக்கிட்டதாக ஒரு செய்தி இருக்கிறது. அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பு வரவில்லை என்றாலும் பேச்சுவார்த்தைகள் நடந்து கொண்டிருக்கின்றன. மகாராஷ்டிரால இந்தியா அலையன்ஸ் கூட்டணியினுடைய கட்சிகள் வந்து தொகுதி பங்கீடை ஒத்துக்கொண்டிருக்கிறார்கள் என்ற செய்தியும் இருக்கிறது. சோ இந்த மாதிரி செய்திகள் வர வர இவர்கள் ஒற்றுமையாக இருக்கிறார்கள். மெயினா இப்போ உத்தரப்பிரதேஷ், பீகார் போன்ற மாநிலங்களிலும் பீகார்ல கிட்டத்தட்ட உறுதியாக ஒரு தொகுதி பங்கீடு வந்து செய்யப்படும் என்பதில் என்ற மாற்றத்தை இருக்காது. சோ நிச்சயமா இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டேட்லயும் இந்த நியூஸ் வரும்போது ஒரு இந்த எலெக்ஷன் வந்து முடிந்து போன விஷயம் இல்லை அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் மக்களுக்கும் வரும். இந்த எலெக்ஷன்ஸ் வந்து எப்படியோ மோடி தாங்க ஜெயிக்க போறாரு, எப்படியோ பிஜேபி தான் ஜெயிக்க போகுது அப்படிங்கிற ஃபீலிங் வந்து ஒரு அளவுக்கு இட்ஸ் நாட் yet ஓவர் அன்டில் இட்ஸ் ஓவர் அப்படிங்கிற அந்த ஃபீலிங் வந்து மக்களிடையே வர ஆரம்பித்து விட்டதாக தான் நான் பார்க்கிறேன். அண்ட் எல்லா கட்சிகளுக்கும் ஒரு விஷயம் புரிந்து விட்டது. திரு கேசி தியாகின்னு சொன்னாரு, we are not fighting an election, we are fighting for survival. அரசியல் எதிர்காலத்திற்காக போராடி கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கறத அவங்க பாக்குறாங்களே தவிர இது வெறும் ஒரு தேர்தல், மற்றொரு தேர்தலாக அவர்கள் பார்க்கவில்லை. ஓகே. சோ அதனால நிச்சயமா வந்து இது எலெக்ஷன் இஸ் நாட் yet ஓவர். ஓகே, நீங்க சொன்னது போல இட் இஸ் நாட் yet ஓவர் அன்டில் இட் இஸ் ஓவர். எந்த எலெக்ஷனும் அப்படிதான், இதுவுமே நம்ம டண்டில்னு எடுத்துக்க முடியாது. ஆனா அந்த இப்ப இருக்கக்கூடிய வலு, இப்ப இருக்கக்கூடிய நேரேட்டிவ் அதெல்லாம் வச்சு பேசிட்டு இருக்கோம். இந்த கருத்து பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கக்கூடிய நிலையில் திருச்சி வேலுசாமி சொன்னது போல இந்த விவாதத்துக்கு ஒரு வாய்ப்பும் கொடுத்தது. அடுத்து என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். 3 மாசத்துல பாக்குறோம்னு சவால் விட்டுருக்காரு சூர்யா. பார்ப்போம், தொடர்ந்து 3 மாசம் தொடர்ந்து விவாதிப்போம். வெல்கம் யூ ஆல். எல்லாருக்கும் கருத்துக்கள் நிறைய இருக்கு, ஆனால் டைம் இல்லை. நிகழ்ச்சியில் பங்கு கொண்ட பார்த்த நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம்.